செம்ம க்ரீமியாக யம்மியான ஒரு சம்மர் ஸ்பெஷல் இஃப்தார் ட்ரீட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக நம்ம எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. யம்மியான இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நமக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி தேவைப்படும். 1 லிட்டர் அளவு தண்ணியில் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் பாலாகவே எடுத்துகிட்டு சுகர் சேர்த்து இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நான் ஒரு 10 கிராம் அளவில் சைனா கிராஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கடற்பாசி அப்படி இல்லைனா அகர் அகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பவுடர் ஃபார்மில் கிடைக்கலனா நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்ஸாக கிடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிசர்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 மேஜை கரண்டி அளவில் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் தட்டிடாமல் அதை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் உள்ள சில பொருட்களை வச்சே இது ரெடி பண்ணிக்க முடியும். சப்ஸ்டிடியூட் வீட்டிலேயே எப்படி கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பால் சுகர் சேர்த்து கரைச்சோம் இல்லையா, அகரகர் எல்லாம் சேர்த்து அது லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை இதில் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக திரண்டு வர ஆரம்பிச்சிரும். இது நம்ம இந்த புட்டிங் செய்யும்போது எப்போவுமே மீடியம் லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒன்று ஃப்ளேவருக்கு, ரெண்டாவது நம்ம புட்டிங் நல்லா பிரைட் எல்லோ கலரில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கஸ்டர்ட் பவுடரில் இருக்கிற கலர் எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலரும் நான் சேர்த்துருக்கேன். பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த மைல்டான கலரே ஓகேனா இதையே அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது பட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து வித்தின் ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். லைட்டாக பபுள்ஸ் வரும் இல்லையா, பாயில் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருந்துட்டு இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு செட்டாக விட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் தான் நீங்கள் செட்டாக விடணும் அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது. நார்மலாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரமோ ஒரு சில்வர் பவுலோ அதில் கூட நம்ம இதை செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே கொஞ்சமாக நான் டூட்டி ஃப்ரூட்டி தூவிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஒருவேளை உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா கொஞ்சமாக நட்ஸ் கூட நீங்கள் தூவிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் ஜஸ்ட் பிளெயினாகவே இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விடலாம். அந்த 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி, அதாவது 90% இது நல்லா செட் ஆகி வந்துடும். இதை ஜஸ்ட் ஒரு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சில்லுன்னு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே செட் ஆனதுக்கப்புறமா உடனே கூட சர்வ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் சில்லுன்னு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம க்ரீமியான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது, கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்குது. இதை நம்ம இப்போ கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். வீட்டில் கஸ்டர்ட் பவுடர் இல்லையே, இது எப்படி செய்கிறது அப்படின்னு நினச்சி வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செய்கிறதுக்கான ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக சாஃப்டாக க்ரீமியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோட ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஃப்ளேவர் ஸ்டுடியோ குக்கிங் வீடியோஸ் இதை வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் எல்லாரும் டேக் கேர், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.